அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, மன அமைதி கிடைக்கவும், பயம், கவலை, பதற்றம் குறையவும், அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கவும், தீய தாக்கங்களிலிருந்து விடுபடவும், கண்ணூறு குறையவும், வாழ்க்கையில் ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகவும், ஈமான் பலம் பெறவும் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான வஜீஃபாவினை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த திக்ரை கூறி நாம் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுவதினால் தீய விளைவுகள் பலவீனமாகும். இதனை நாம் ஓதும் போது தவக்குள் அவசியமாகும், துஆ அவசியமாகும். மேலும் சபர், அதாவது பொறுமை மிக மிக அவசியமானதாகும். இன்ஷா அல்லாஹ் இதனை வழக்கமான வஜீஃபா எண்ணிக்கையாக 29 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இதனை எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் ஓதலாம். எந்த விதமான தொழுகைக்கும் பின்னரும் ஓதிக்கொள்ளலாம். மேலும் ஃபஜ்ர் அல்லது இஷாவுக்கு பிறகு இதை ஓதுவது என்பது சிறப்பான நேரங்களாகும். அத்தோடு தினமும் ஓதும் போது ஒரே நேரத்தில் ஓதுவது சிறப்பான விடயமாகும். அடுத்து நிறைய சகோதரிகள் கேட்கும் ஒரு விடயம், மாதவிடாய் காலத்திலும் ஓத முடியுமான ஒரு அமலினை கூறுங்கள் என்று. இன்ஷா அல்லாஹ் இதனை மாதவிடாய் காலத்திலும் ஓதிக்கொள்ள முடியும். இது குர்ஆனுடைய ஆயத்தில்லை, இது அல்லாஹ்வின் பெயர் என்பதால் மாதவிடாய் காலத்தில் திக்ர், துஆ ஓத முழுமையாக அனுமதி உண்டு. ஆகவே இதை ஓதிக்கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த திக்ர் என்னவென்று பார்க்கலாம். இது அல்லாஹ்வினுடைய ஒரு திருநாமம், அதாவது அல்லாஹ்வினுடைய பெயர் யா முஹைமீன். இதனுடைய பொருள் அனைத்தையும் பாதுகாக்கும், கண்காணிக்கும், கட்டுப்படுத்தும் இறைவன் என்று அர்த்தமாகும். இதனை ஒரு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஒரு தொழுகைக்கு பின் 29 முறை தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள். இதை ஓதும் போது ஆரம்பத்தில் ஒரு முறை தரூதே இப்ராஹிம் செலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பின்னர் 29 முறை யா முஹைமீன் என்று தஸ்பீஹ் செய்து கொள்ள வேண்டும். முடிவில் ஒரு முறை தரூதி இப்ராஹிம் செலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும். இதை ஓதும் போது இன்ஷா அல்லாஹ், யா அல்லாஹ் என் மன அமைதி, என்னுடைய பாதுகாப்பு, என் வாழ்க்கை நலனுக்காக இந்த துஆவை ஓதுவதாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக கட்டாயமாக துஆ கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுக்காக மட்டுமல்ல, முழு முஸ்லிம் உம்மத்துக்காகவும் துஆ கேட்டுக்கொள்ளுங்கள். பலஸ்தீன மக்களுக்காக, ஈரானின் வெற்றிக்காக நாம் துஆ கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ரை தினமும் ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக, ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 13வது நாள் வினா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பிறகு முதலில் ரித்தா போர்கள் நடாத்தி இஸ்லாமிய அரசை பாதுகாத்த கலீஃபாவின் பெயர் என்ன? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற, ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலினூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.